கவிதைகள் நாம் போகிற பாதையையே மாற்றி வாழ்க்கையை சந்திக்க வைக்கின்றன. விழுந்த கல்யாண்ஜியினுடைய ஒரு கவிதை, வண்ணதாசனுடைய கவிதை. எங்கனாச்சும் திருநெல்வேலிக்காரர் அவர், நானும் திருநெல்வேலி தான், அதனால அவருடைய கவிதைகளை படிக்கிற போது கூடுதலாக அது மனம் வீசுவதாக எனக்கு தோன்றும். ஒரு கவிதை எழுதுறாரு, நான் சொல்றேன் பாருங்க. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. புரியுதானே? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக அமர்ந்து கொண்டது. அதற்கு பிறகு ஒரு முறை கூட தான் விழுந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இத்தனை நாள் மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்தோமே என்ற தன்னிறக்கமும் இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுப்போடு பார்க்கவில்லை. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல் என்று வண்ணதாசன் கவிதையை முடித்தார். இந்த கவிதை எதை பற்றியதுன்னு நினைக்கிறீங்க? வண்ணதாசன் அண்ணாச்சிக்கு வேற வேலை இல்லை. அவர் எப்ப பாரு பூவை பத்தி, இலைய பத்தி, இதுதான் அவர் இது பூவை பற்றிய கவிதையா என்றால் பூவை பற்றிய கவிதை தான். ஆனால் இது பூவை பற்றிய கவிதை மாத்திரம் அல்ல. இது ஒரு உயரத்திலிருந்து விழுந்து விட்டவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு கவிதை. இப்ப அந்த கவிதையை திரும்ப சொல்றேன். அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து கீழே விழுந்தது. கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டு சரியாக மண்ணிலே அமர்ந்தது. விழுந்த பிறகு ஒரு முறை கூட அந்த கிளையை அது திரும்பி பார்க்கவில்லை. இதுவரை மலர்ந்திருந்த பெருமிதமும் அதற்கு இல்லை. இப்போது விழுந்து விட்டோமே என்ற தன்னிறக்கமும் அதற்கு இல்லை. தன்னுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நகர்ந்து போன சில எட்டுக்கால் பூச்சியை கூட அது வெறுமையோடு தான் பார்த்தது. அது அப்படியே அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டது போல. இப்ப பாருங்க, வாழ்க்கையில் சில நிலைகளில் இருந்து விழுகிற போது அந்த பூவை போல நாம அங்கதானே இருந்தோன்னு திரும்பி பார்க்காமல் நம்மால் இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த பூவை போல நாமும் பெருமைக்கு உரியவர்கள் தான். இப்ப ஒரு இடத்துல இருந்து விழுவோன்னு நினைக்கவே நினைக்காத சமயத்துல எவனாவது ஒருத்த குழி பறிச்சிருப்பான். அநேகமா பக்கத்துல இருக்கிறவன் தான் பறிச்சிருப்பான். எதிரிகளை எதிர்த்து நான் போராடுகிறேன், இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று ஒரு ஆங்கில கவிஞர் கவிதை எழுதினான். அப்ப யாரோ தள்ளி விட்டுருக்காங்க, இல்ல நீங்களும் கூட விழுந்திருக்கலாம். ஆனா விழுந்த பிறகு எப்படி இருந்தேன் இல்ல, ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஆபீஸ்க்கு திரும்ப போவீங்களா? சார் போகாதீங்க, தயவு செய்து போகாதீங்க. என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வந்ததல்ல என்றே நண்பனிடம். புரியுதுதானே? இது அந்த கவிஞன் சொல்றான். கவிஞர்கள் எல்லாமே ஒரு கெத்தா தானே இருப்பாங்க இல்ல? என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பில் இருந்தோ என்னுடைய எழுத்தில் இருந்தோ வந்தது அல்ல என்று நண்பனிடம் சொன்னேன் என்று கேட்டா. அப்ப நண்பன் கேட்டான், நீ அகங்காரம் இல்லாதவப்பான்னு நண்பன் சொல்லல, நீ அகங்காரம் இருக்கிறவன் தான். அப்ப எங்கிருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என்னுடைய நேற்றைய துயரங்களில் இருந்து வந்தது, என்னுடைய இன்றைய துன்பங்களில் இருந்து வந்தது என்று நண்பன் கேட்டான். துயரம் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் வருமா என்று நண்பன் கேட்டான். புரியுதுதானே? இது வாழ்க்கை போட்டு போட்டு அடிச்சா இன்னும் பணிஞ்சுதான் போவோம். இன்னும் பணிஞ்சு ஐயா ஐயா இனிமே அடிக்காதீங்கய்யா, ஐயா முடியல அப்படின்னு சொல்லுவோம். இவன் துன்பங்களிலிருந்து அகங்காரத்தை பெற்றேன் என்றான். துயரங்கள் வந்தால் பணிவுதானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நான் சொன்னேன், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று நான் பதில் சொன்னேன் என்று போகன் சொன்னேன். என்ன ஒரு அபாரமான கவிதை இல்ல? அந்த கவிதையை இப்படி முடிக்கிறார் போகன். காலனை காலடிக்கு வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயே ஐயா பேசிட்டு இருந்தாரு தெரியுமா? ஸ்கூல்ல நாங்க பிள்ளையா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்த போது, ரொம்ப காலம் முன்னாடின்னு அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. எங்க டீச்சர் என்னை கூப்பிட்டு போய் அந்த புளிய மரத்துல இருந்து ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க, மகிழ்ச்சியா ஓடுவோம். டீச்சர் நமக்கு ஒரு வேலை சொல்லிட்டாலும் நம்ம பெரிய ஆள்னு நமக்கு ஒரு போட தொடைமாக அவ்வளவு பெரிய ஆள் மாதிரி இருக்கும். நமக்கு போய் அந்த மரத்துல ஒரு குச்சியை உடைச்சிடும், ஓடி போய் குச்சியை உடைச்சிடும், ஒரு செகண்ட்ல ஓடி வருவோம். எதுக்குன்னு நம்மள அடிக்க. அடிச்சுமா கையை நீட்டினா இந்த அடிக்கிற போது ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன்ல பின்னாடி இழுப்போம்ல, நான் அடிச்சா நீ கைய பின்னாடி இழுக்கிறனோ அதுக்கு 2 அடி. இன்றைக்கு ஆசிரியர்கள் பாவம் கனவுல கூட நினைக்க முடியாது, கனவுல கூட பிள்ளை அடிக்கதான் நினைக்க முடியாது. அப்படியே தப்பி தவிர அடிக்கலாமா அடிக்காதுங்க, அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டா உடனே
போய் அப்பா அம்மாட்ட சொல்லி அப்பா அம்மா தாத்தா பாட்டி எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. என்றால் அது எது ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த வரைமுறைகள் மாறிவிட்ட ஒரு தலைமுறை. எந்த காலத்தில் எந்த நோக்கத்தை கொண்டும் பிள்ளைகளினுடைய சுயமரியாதையும் தன்மானமும் அவர்களுடைய நெஞ்சும் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த விதிகளை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா நேற்றைக்கு அப்படி கிடையாது. என்ன அடிச்சாலும் வீட்டுல சொல்ல மாட்டான். ஏன்? டீச்சர் அடிக்கிற அளவு நீ கெட்டவளான்னு வீட்டுல 2 அடி விழும். டீச்சரை மெதுவா தான் அடிக்கும். அதனால நாம அதை சொல்ல மாட்டோம். இப்போ நாமளே குச்சியை உடைச்சு நாமே அடி வாங்கின மாதிரி இப்ப இந்த யமன் என்ன பண்ணணுமா, அவனே வந்து பாரதியார் கால் கிட்ட நிக்கணுமா. அவன் அப்படி நின்னப்புறம் இவர் உதைச்சு தள்ளுவார். காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கின்றேன், எந்த கால் அருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு சொன்னார்ல, அதை போகன் இந்த கவிதையில பயன்படுத்திக்கணும். காலனை காலருகே வர சொன்ன பாரதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அந்த கவிதையை எழுதிய போது அவன் கையில் காலனா காசு கூட கிடையாது என்று போகன் கவிதையை முடிக்கின்றார். அப்ப கால காலங்களாக கவிஞர்களை, சிந்தனையாளர்களை, புத்தாக்க சிற்பிகளை இந்த சமூகம் எப்படி நடத்தி இருக்கிறது என்றால் ஒரு கொடுங்கோல் தன்மையோடு தான் நடத்தி இருக்கிறது. மன்னவனும் நீயோ பலநாடும் உனதோ உன்னை நினைத்தோ தமிழை ஓதினேன் என்று கம்பன் சொன்னான். யாரு காற்றனோ அதுவரை அவரை யாரு காப்பாற்றி வந்தார்களோ அல்லது அவனுடைய கவிதைக்கு இடம் கொடுத்தார்களோ அந்த சோழ மன்னனை பார்த்து தான் கம்பன் இதை சொன்னான். அப்ப என்னுடைய கவிதைக்கு, என்னுடைய கவி திறனுக்கு ஒரு குறைவு வந்தது என்றால், உன்னை அண்டி பிழைக்கிறவன் போல என்னை நீ நடத்த ஆரம்பித்தால் அதற்கு பிறகு அந்த இடத்தில் நான் நிற்க மாட்டேன் என்ற கவிஞர்களால் தான் தமிழ் இன்றைக்கு இத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது.